அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்ந்தெடுப்பதில் உள்ள நடைமுறை. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய அத்தியாயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தது போல் எல்லா காரியங்களிலேயும் நல்லதை தேர்வு செய்யும் நடைமுறையையும் கற்றுத்தந்தார்கள். உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் கடமையல்லாத 2 ரக்காத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும். பின்னர், யா அல்லாஹ், உனக்கு ஞானம் இருப்பதனால் உன்னிடம் நல்லதை வேண்டுகிறேன், உனக்கு வல்லமை இருப்பதால் உன்னிடம் வல்லமையை வேண்டுகிறேன், உன்னுடைய மகத்தான அருளை உன்னிடம் வேண்டுகிறேன், நீ அனைத்திற்கும் அறிகின்ற ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய், நான் எதையும் அறிய மாட்டேன், மறைவான என்னுடைய இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் சிறந்தது என்று நீ அறிந்திருந்தால் அதற்குரிய ஆற்றலை எனக்கு தருவாயாக, அதை எனக்கு அபிவிருத்திக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக, இந்த காரியம் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் கெட்டது என்று நீ அறிந்திருந்தால் என்னை விட்டு இந்த காரியத்தை விட்டு என்னையும் திருப்பி விடுவாயாக, எங்கிருந்தாலும் எனக்கு நல்லவற்றுக்கு ஆற்றலை தருவாயாக, திருப்தியை தருவாயாக என்று கூறட்டும். அதன் பிறகு தம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே குறிப்பிடட்டும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1162 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கின்ற முறைகளுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம், அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே நெருக்கமாகவே இருக்கின்றோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 50 சூரத்து காஃப் வசனம் 14 இந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது. நாம் நன்கு கவனித்து பார்க்கின்ற போது நம்மை படைத்த இரட்சகன் அவன் நமது மனங்களில் உள்ளதை அறிந்தவன், அவன் நமக்கு மிக சமீபமாக நம்முடனேயே இருப்பவன், அவனிடம் நாம் நமது சஞ்சலங்களை முறையிட்டால் நிவர்த்தி செய்து கொடுப்பான் என்கின்ற உறுதியான விசுவாசம் ஒவ்வொருவரிடத்திலேயும் அமையப்பெற வேண்டும் என்கின்ற அடிப்படை கட்டமைப்பை இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்கிறது. இந்த அடிப்படையிலே இஸ்திஹாரா என்கின்ற தொழுகை ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு முன்பாக 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அது குறித்து உண்டான விஷயங்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எடுத்து வைத்துவிட்டு, நன்மை இருக்கும் பட்சத்தில் இது எனக்கு கிடைக்கட்டும், தீமையாக இருக்கும் பட்சத்தில் இது எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட வேண்டும். அல்லாஹ் எது நன்மையானதோ அதை நமக்கு காட்டித் தருவான். அது இல்லாத பட்சத்திலே சில விஷயங்களை நாம் ஒரு பேப்பரில் எழுதி அதில் நாம் விரும்புவது அதற்கு மாறானது, இப்படி 2 விஷயங்களை எழுதி சீட்டுக்குலுக்கி போட்டு அதில் என்ன வருகிறதோ அப்படி நம்முடைய விஷயங்களுக்கு உண்டான தீர்வை அடைந்து கொள்வது. அது இல்லாத பட்சத்திலே நம்முடைய நெருக்கமான நம் மீது நன்னம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே அவர்களோடு அது குறித்து உண்டான ஆலோசனைகளை மேற்கொள்வது, இப்படி நம்மால் செய்யப்படுகின்ற தீர்மானங்களும் முடிவுகளும் எல்லா வகையிலேயுமே நன்மையாக அமையும். இதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகாட்டு முறைகளை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.